ஸ்ரீ காசி காண்டம் 84ஆம் அத்தியாயம். கங்கை மற்றும் வாரணா சங்கமத்திலிருந்து மணிகர்ணிகா வரையிலான தீர்த்தங்கள். ஸ்கந்தன் கூறினார், பிராமணரே, ஸ்தானு சிவபெருமான் கங்கை மற்றும் வாரணாவின் புனித சங்கமத்தின் மூலம் ஒரு புனித தலத்தை எவ்வாறு உருவாக்கினார் என்பதை கேளுங்கள். அந்த சங்கமத்தில் புனித நீராடி சங்கமேஷத்தை வழிபடும் ஒருவர் மீண்டும் ஒருபோதும் தாயின் கருவறையின் தொடர்பை சந்திக்க மாட்டார். பாதோடகம் என்ற தீர்த்தம் அங்கே உள்ளது. மந்தாரத்திலிருந்து வந்தவுடன் சார்ங்க வில்லை ஏந்திய பகவான், அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது பாதங்களை சுத்தம் செய்தது அங்கேதான். வியாதிபாத நாளில், ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை போன்றவை பக்தர் விஷ்ணு பாதோதக தீர்த்தத்தில் நீர் அருந்துதல் போன்ற அனைத்து சடங்குகளையும் செய்ய வேண்டும். அவர் ஒருபோதும் உலக இருப்பிற்கு திரும்ப மாட்டார். பாதோடக தீர்த்தத்தில் நீராடி கேசவரை வழிபட்ட ஒருவர் சம்சாரத்தில் வசிப்பதை விட்டு வெளியேறிய சிறந்த மனிதராக மாறுகிறார். காசியில் உள்ள அந்த இடத்தை பிராமணர்கள் ஸ்வேத துவீபம் என்று சுட்டி காட்டியுள்ளனர். அங்கு புண்ணியத்தை பெற்ற பிறகு பக்தர் ஸ்வேத துவீபத்தின் அதிபதியாக மாறுவார். பாதோதக தீர்த்தத்தில் நீராடி கேசவரை வழிபட்ட ஒருவர் சம்சாரத்தில் வசிப்பதை விட்டு வெளியேறிய சிறந்த மனிதராக மாறுகிறார். காசியில் உள்ள அந்த இடத்தை பிராமணர்கள் ஸ்வேத துவீபம் என்று சுட்டி காட்டியுள்ளனர். அங்கு புண்ணியத்தை பெற்ற பிறகு பக்தர் ஸ்வேத துவீபத்தின் அதிபதியாக மாறுவார். பாதோதக தீர்த்தத்திற்கு அப்பால் ஷீராப்தி, திருப்பார்கடல், பால் பெருங்கடல் எனப்படும் தீர்த்தம் உள்ளது. அங்கு புண்ணியத்தை பெறுபவர் பால் பெருங்கடலின் கரையில் தங்கும், அதாவது திருப்பார்கடலின் கரையில் தங்குவார். ஷீரோடத்தின் தெற்கு பகுதியில் சிறந்த சங்க தீர்த்தம் உள்ளது. அங்கு நீராடும் ஒருவர் நிச்சயமாக பொக்கிஷங்களான சங்கம் முதலியவற்றின் அதிபதியாக மாறுவார். சங்க தீர்த்தத்திற்கு பின்னால் சிறந்த சக்கர தீர்த்தம் உள்ளது. அந்த தீர்த்தத்தின் நீரில் மூழ்குவதன் மூலம் ஒருவர் சம்சார சாகரத்தில் உலக இருப்பின் சுழற்சியில் விழுவதை தவிர்க்கிறார். அதற்கு அப்பால் உலக இருப்பின் நோய்களை அளிக்கும் கட தீர்த்தம் உள்ளது. ஷார்த்தம் போன்றவற்றை செய்வதன் மூலம் கதாதரரை காண்பார். அதற்கு அப்பால் பத்ம தீர்த்தம் உள்ளது. இது பித்ருக்களின் மகிமையான செல்வத்தையும் திருப்தியையும் ஏற்படுத்துகிறது. புனித நீராடுதல். அங்கே புனித நீராடுவதன் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிரியமானவராக ஒரு பக்தர் மாறுவார். அதன் பிறகு பெரும் பாவங்களை அளிக்கும் அம்பரீஷ தீர்த்தம் வருகிறது. அங்கு மங்களகரமான சடங்குகளை செய்பவர்கள் தாயின் கருவறைக்குள் நுழைவதில்லை, அதாவது மறுபிறவி எடுப்பதில்லை. அதன் பிறகு ஆதித்ய கேசவன் என்ற சிறந்த தீர்த்தம் வருகிறது. அங்கு நீராடுபவர் சொர்க்கத்தில் முடிசூட்டு நீராடலை பெறுவார். 3 உலகங்களிலும் மிகவும் புனிதமான தத்தாத்ரேயரின் தீர்த்தமும் உள்ளது. பக்தியுடன் அங்கு புனித நீராடுவதன் மூலம் ஒருவர் யோக சித்தியின் பரிபூரணத்தை அடைவார். அதற்கு அப்பால் சிறந்த அறிவை வழங்கும் பார்கவ தீர்த்தம் உள்ளது. முறையாக புனித நீராடுவதன் மூலம் ஒருவர் பார்கவ உலகத்தை அடைவார். அதன் பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரசன்னத்திற்கு காரணமான வாமன தீர்த்தம். அங்கு ஸ்ரார்த்த சடங்கு செய்வதன் மூலம் ஒருவர் பித்ருக்களின் கடனிலிருந்து விடுபடுகிறார். அதன் பிறகு நற்பலன்களை வழங்கும் நர நாராயணம் எனப்படும் தீர்த்தம் உள்ளது. அந்த தீர்த்தத்தில் மூழ்குவதன் மூலம் மக்கள் கருப்பையில் வசிப்பதை அரிதாகவே காண்கிறார்கள். அதன் தெற்கே மங்களகரமான யக்ஞவராக தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித நீராடும் மனிதர்கள் நிச்சயமாக ராஜசூயத்தின் பலனை பெறுவார்கள். விதார நரசிம்மம் என்ற புனித தீர்த்தமும் அங்கே உள்ளது. அங்கு ஒரு புனித நீராடல் 100 பிறவிகளில் பெற்ற பாவத்தை அளிக்கிறது. அதன் பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை வழங்கும் கபி கோவிந்த தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித நீராடும் ஞானி ஒருவருக்கு கருப்பையில் இருப்பதன் வலி ஒருபோதும் தெரியாது. கோப கோவிந்தத்தின் தெற்கே லக்ஷ்மி நிருசிம்ம தீர்த்தம் உள்ளது. அங்கு நிலைநிறுத்தப்பட்ட சிறந்த மனிதர் நிர்வாண லக்ஷ்மியால் முக்தியின் மகிமையால் கவரப்படுகிறார். அதன் தெற்கு திசையில் சிறந்த சேஷ தீர்த்தம் உள்ளது. ஒருவர் அங்கு மூழ்கினால்
ஒருவரின் பெரும் பாவங்களின் எந்த தடயமும் அங்கு இருக்காது. அதன் தெற்கு திசையில் சங்க மாதவ தீர்த்தம் உள்ளது. பெரும் பயம் எங்கிருந்து வருகிறது? மனிதர்கள் அப்படி செய்தால் பாவம் என்ன? அதன் பிறகு தீர்த்தம் நீலகிரீவம் என்று அழைக்கப்படுகிறது. இது இணையற்றது. இது சங்க மாதவ தீர்த்தத்தை விட புனிதமானது. அது அதே நேரத்தில் சித்தியை தருகிறது. அங்கு நீராடும் ஒருவர் எப்போதும் தூய்மையானவர். உத்தாலக தீர்த்தமும் அங்கே இருக்கிறது. அது அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. அங்கு புனித நீராடும் போது அது மனிதர்களுக்கு மிகுந்த செழிப்பை அளிக்கிறது. அதன் பிறகு சாங்கேஸ்வரரின் அருகிலேயே சாங்கிய தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தத்தை நீராடுவதன் மூலம் சாங்கிய யோகம் ஒரு மனிதனுக்கு தெளிவாகிறது. ஸ்வர்லீனேஸ்வரரின் அருகிலேயே ஸ்வர்லீன் தீர்த்தம் இருக்கிறது. ஏனெனில் பகவான் உமாபதியே சொர்க்க உலகத்திலிருந்து அதில் இணைந்தார். அங்கே மனிதரின் புனித சடங்குகளான அதாவது துறவு செய்தல், கொடை அளித்தல், பிராமணர்களுக்கு உண்மையாக உணவளித்தல், ஜபங்கள், ஹோமங்கள் மற்றும் அர்ச்சனைகள் அளிக்க முடியாதவை ஆகின்றன. மிகவும் புனிதமான மகிஷாசுர தீர்த்தம் அதன் அருகில் உள்ளது. அந்த அசுரர்களின் தலைவர் அங்கு செய்த தவத்தின் காரணமாக அனைத்து சூரர்களையும் வெல்ல முடியும். இன்றும் அந்த தீர்த்தத்தை நாடுபவன் எதிரிகளாலும் பெரும் பாவங்களாலும் துன்புறுத்தப்படுவதில்லை. அவன் தேடப்படும் பலனை பெறுவான். அதற்கு மிக அருகில் 1000 கரங்களை வழங்கும் பான தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித நீராடும் மனிதன் சம்புமூர்த்தியிடம் நிலையான பக்தியை பெறுவான், அதாவது சிவபக்தியை வளர்த்து கொள்வான். அதற்கு அப்பால் கோப்ரதாரேஸ்வரர் என்ற சிறந்த தீர்த்தம் உள்ளது. மகனில்லாத ஒருவன் அங்கு புனித நீராடினால் அவன் வைதரணியை எளிதில் கடப்பான். அதன் தெற்கே ஹிரண்ய கர்ப்பம் என்ற தீர்த்தம் உள்ளது. இது அனைத்து பாவங்களையும் நீக்குகிறது. அங்கு புனித நீராடல் எடுப்பவருக்கு தங்கம் ஒருபோதும் இல்லாமல் போவதில்லை. அதற்கு அப்பால் பிரணவ தீர்த்தம் உள்ளது. இது அனைத்து சிறந்த தீர்த்தங்களிலும் சிறந்தது. ஒரு மனிதன் அங்கு புனித நீராடி வாழ்ந்தாலும் விடுதலை பெறுவான். அதற்கு அப்பால் விஷங்கில தீர்த்தம் உள்ளது. இது அதன் பார்வையால் கூட பாவங்களை நீக்குகிறது. அகஸ்திய முனிவரே, இது எனது இருப்பிடம். சிறந்த சித்தியை வழங்குபவர் ஒருவர் பிஷங்கில தீர்த்தத்தில் புனித நீராடி ஏதாவது ஒன்றை தானம் செய்தால் அவர் வேறு இடத்தில் இறந்தாலும் அவர் செய்த பாவத்திற்கு ஏன் பயப்பட வேண்டும்? பிஷாங்கில தீர்த்தத்தில் புனித நீராடி என்னை வணங்குபவன் சூரியனை போன்ற பிரகாசம் கொண்ட என் நண்பனாவான். அதன் பிறகு பிலிபிலா என்ற தீர்த்தம் வருகிறது. இது திரிவிஷ்டபரின் அதாவது பகவான் திரிலோச்சனன் தரிசனத்தால் முழுமையாக புனிதப்படுத்தப்படுகிறது. இது மனதின் அசுத்தங்களை அளிக்கிறது. அங்கு ஸ்ரார்த்தம் மற்றும் பிற சடங்குகளை செய்து துன்பப்பட்டவர்களையும் ஆதரவற்றவர்களையும் முழுமையாக திருப்திப்படுத்துவதன் மூலம் ஒரு மனிதன் நிலையான மற்றும் பெரிய செழிப்பை பெறுகிறான். அதன் பிறகு பெரும் பாவங்களை நீக்கும் நாகேஸ்வர தீர்த்தம் வருகிறது. அந்த தீர்த்தத்தில் மூழ்குவதன் மூலம் அனைத்து பாவங்களையும் குறைக்க முடியும். அதன் தெற்கே கர்ணாதித்யா என்ற சிறந்த தீர்த்தம் உள்ளது. அதில் நீராடும் மனிதன் சூரியனின் பிரகாசத்தை அடைவான். அதன் பிறகு பைரவ தீர்த்தம் வருகிறது. அது பெரும் பாவங்களின் நிறைகளை அளிக்கிறது. வாழ்க்கையின் 4 மடங்கு நோக்கங்களை எழுப்புகிறது மற்றும் அனைத்து தடைகளையும் நீக்குகிறது. பௌமாஷ்டமி நாளில், அதாவது செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்த 8வது சந்திர நாளில் ஒரு மனிதன் அங்கு புனித நீராடி பித்ருக்களுக்கு பானங்களை வழங்கி கால பைரவரை தரிசித்தால் அவன் கலியையும் காலனையும் வசப்படுத்துவான். கர்வாண்டி சிம்மம் என்ற தீர்த்தம் பைரவ தீர்த்தத்தின் முன் உள்ளது. அங்கு புனித நீராடும் ஒருவருக்கு பாவங்களிலிருந்து தோன்றும் பயம் எப்படி இருக்கும்? அதன் தெற்கே மிருகண்ட முனிவரின் மிகவும் புனிதமான தூய்மையான தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித நீராடும் ஆண்கள் எங்கும் தற்செயலான மரணத்தை சந்திக்க மாட்டார்கள். அதன் பிறகு பஞ்சநாட தீர்த்தம் வருகிறது. இதை அனைத்து தீர்த்தர்களும் நாடுகிறார்கள். அங்கு நீராடும் ஒரு மனிதன் உலக பிரகாரமானவனாக தொடர மாட்டான், அதாவது சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான். முழு பிரபஞ்ச முட்டையின் அனைத்து தீர்த்தங்களும் கார்த்திகை மாதத்தில் தங்கள் சொந்த பாவங்களை போக்க அந்த தீர்த்தத்தில் நுழைகின்றன. இந்த சிறந்த தீர்த்தங்கள் அனைத்தும் தசமி திதி 10ஆம் நாள் முதல் 3 நாள்கள் தங்கள்
தங்கள் சொந்த அசுத்தங்களை நீக்குவதற்காக எப்போதும் அங்கேயே இருக்கும். காசிக்குள் ஒவ்வொரு அடியிலும் எல்லா வகையான தீர்த்தங்களும் உள்ளன. ஆனால் பஞ்சநாடத்தின் மகத்துவம் தனித்துவமானது. அவர்களில் எவராலும் வேறு எங்கும் அதை பெற முடியவில்லை. ஜபம், ஹோமம், அர்ச்சனை மற்றும் தானத்தின் மூலம் மக்கள் குறைந்தது ஒரு கார்த்திகை நாளையாவது பலனளிக்க செய்தால் அவர்கள் மட்டுமே தங்கள் பணிகளை நிறைவேற்றிய பாக்கியவான்கள். அனைத்து தீர்த்தங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டவை. ஒரே நேரத்தில் பஞ்சநாதத்துடன் எடை போட்டால் அவர்கள் பஞ்சநாதத்தின் 16இல் ஒரு பங்கிற்கு சமமாக அடைய மாட்டார்கள். பஞ்சநாத தீர்த்தத்தில் புனித நீராடி பிந்து மாதவரை தரிசிக்கும் ஒரு புத்திசாலி மனிதன் ஒருபோதும் தாயின் வயிற்றில் மீண்டும் பிறக்க மாட்டான். அதன் பிறகு ஞான தீர்த்தம் வருகிறது. இது மந்தமானவர்களின் சோம்பலையும் அறியாமையையும் கூட நீக்குகிறது. அங்கு புனித நீராடும் மனிதன் ஒருபோதும் ஞான இழப்பை அனுபவிப்பதில்லை. ஒரு மனிதன் ஞான ஹ்ரதத்தில் புனித நீராடி ஞானேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். அதன் மூலம் அவன் அறியாமையால் ஒருபோதும் துன்புறுத்தப்படாத அந்த அறிவை பெறுவான். அதன் பிறகு அனைத்து அசுபங்களையும் அளிக்கும் மங்கள தீர்த்தம் வருகிறது. அதில் மூழ்குவதன் மூலம் ஒரு பக்தர் மங்களத்தை பெறுவார். அனைத்து அசுபங்களும் அழிந்து போகும். சுப பலன்கள் ஏற்படும். இது மங்கள தீர்த்தத்தில் நீராடி மங்கள பகவானை வணங்குபவரின் வாழ்வில் நடக்கும். அதற்கு அப்பால் அசுபங்களை அளிக்கும் சூரியனின் தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித நீராடி கபஸ்தீசத்தை தரிசிப்பவர் அசுபங்களிலிருந்து விடுபடுவார். அங்கேயே மகா தீர்த்தம் மகேஸ்வரருக்கு அருகில் உள்ளது. அங்கு புனித நீராடும் ஒரு சிறந்த மனிதர் ஒரு யாகம் செய்ததன் பலனையும் தகுதியையும் பெறுகிறார். அதன் பக்கத்தில் மிகப்பெரிய ஞானத்திற்கு காரணமான பிந்து தீர்த்தம் உள்ளது. ஸ்ரார்த்தம் போன்றவற்றை செய்வதன் மூலம் ஒருவர் நல்ல செயல்களின் சிறந்த பலனை பெறுவார். பிப்பலாத முனிவரின் தீர்த்தம் அதன் தெற்கே அமைந்துள்ளது. சனிக்கிழமை அன்று பக்தர் அங்கு புனித நீராடி பிப்பலேஸ்வரரை தரிசித்து அஸ்வத்தே போன்ற மந்திரங்களை கூறி பிப்பல பழத்தை உட்கொள்ள வேண்டும். அவரை ஒருபோதும் சனி பாதிக்காது. அது தீய கனவுகளையும் அளிக்கும். அதன் பிறகு தாமிர வராகம் என்று அழைக்கப்படும் தீர்த்தம், அது மிகவும் புனிதமானது. பக்தர் அங்கு நீராடி சில தானங்களை செய்தால் அவர் ஒருபோதும் பாவக்கடலில் மூழ்க மாட்டார். அதற்கு அப்பால் கலியுகத்தின் பாவங்களை அளிக்கும் கலகங்கா தீர்த்தம் உள்ளது. அங்கு நீராடும் ஒரு புத்திசாலி மனிதன் உடனடியாக பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். இந்திரத்யும்ன தீர்த்தர் இந்திரத்யும்னேஸ்வரருக்கு முன்னால் இருக்கிறார். அங்கு நீர் சடங்குகளை செய்வதன் மூலம் ஒருவர் இந்திர உலகத்தை அடைவார். அதன் பிறகு வீரராமேஸ்வரருக்கு முன்னால் ராம தீர்த்தம் உள்ளது. அந்த தீர்த்தத்தில் நீராடினால் மட்டுமே ஒரு மனிதன் விஷ்ணு உலகத்தை அடைவான். அதன் பிறகு அனைத்து பாவங்களையும் அளிக்கும் ஐஸ்வாகவ தீர்த்தம். ஒரு மனிதன் அங்கு நீராடினால் தனது ஆன்மாவில் புனிதமடைகிறான். மருத்த தீர்த்தம் அதன் பக்கத்தில் மருத்தேஸ்வரருக்கு அருகில் உள்ளது. அங்கு நீராடி இறைவனை அலங்கரிப்பதன் மூலம் ஒரு பெரும் செழிப்பை அடைவார். அதன் பிறகு மைத்ரா வருண தீர்த்தம் பாவங்களை அளிக்கும். அங்கு அரிசி உருண்டைகளை வழங்குவதன் மூலம் ஒருவர் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தவராகிறார். அதன் பிறகு அக்னீஷரின் முன் பெரிய மற்றும் தூய அக்னி தீர்த்தம் உள்ளது. அந்த தீர்த்தத்தில் மூழ்குவதன் மூலம் ஒருவர் அக்னி லோகத்தை அடைகிறார். அங்காரேஸ்வரருக்கு அருகில் அங்காரக தீர்த்தம் உள்ளது. அங்காரக சதுர்த்தி நாளில் செவ்வாய்க்கிழமை வரும் இருண்ட பாதியில் 4வது நாளில் அங்கு நீராடும் பக்தர் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார். அதன் பிறகு கலசேஸ்வரருக்கு அருகில் கலி தீர்த்தம் வருகிறது. ஒருவர் அங்கு நீராடி அந்த லிங்கத்தை வணங்கினால் கலியுகத்திற்கும் காலனுக்கும், அதாவது மரண கடவுளுக்கும் பயப்பட தேவையில்லை. சந்திரேஸ்வரருக்கு அருகில் சந்திர தீர்த்தம் உள்ளது. அங்கு நீராடி சந்திரேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் பக்தர் சந்திர லோகத்தை அடைகிறார். அதற்கு அப்பால் வீரேஸ்வரருக்கு அருகில் வீர தீர்த்தம் உள்ளது. இது ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அனைத்து தீர்த்தங்களிலும் மிக பெரியது மற்றும் மிகச் சிறந்தது. அதன் பிறகு அனைத்து தடைகளையும் நீக்கும் விக்னேஷ தீர்த்தம். அதில் முழுமையாக நீராடிய ஒருவர் கூட தடைகளால் தாக்கப்படுவதில்லை. அதன் பிறகு
துறவியான மன்னர் ஹரிச்சந்திரனின் சிறந்த தீர்த்தம். அங்கு புனித நீராடும் ஒருவர் ஒருபோதும் உண்மையிலிருந்து விலக மாட்டார். வீரரே, ஹரிச்சந்திரனின் தீர்த்தத்தில் பெறப்பட்ட புண்ணியம் இந்த உலகத்திலும் மற்ற உலகத்திலும் தீராத இன்பத்தை தருகிறது. அதன் பிறகு பரவதேசரின் அருகாமையில் பர்வத தீர்த்தம் உள்ளது. பர்வ காலத்திலோ அல்லது வேறு எந்த நாளிலோ அங்கு புனித நீராடல் அனைத்து பண்டிகை நிகழ்வுகளின் பலனையும் அளிக்கிறது. அங்குள்ள கம்பளேஸ்வர தீர்த்தம் அனைத்து வகையான விஷங்களையும் நீக்குகிறது. அங்கு புனித நீராடல் எடுக்கும் ஒருவர் இசை கதைகளில் நிபுணராகிறார். அதன் பிறகு அனைத்து லோரங்களையும் வழங்கும் சரஸ்வத தீர்த்தம் வருகிறது. பித்ருக்கள் அங்கு வான முனிவர்களுடனும் அந்த வகையை சேர்ந்தவர்களுடனும் மனிதர்களுடனும் அந்த வகையை சேர்ந்த பித்ருக்களுடனும் இருப்பார்கள். உமா தீர்த்தம் அங்கேயே இருக்கிறது. அது அனைத்து சக்தியையும் கொண்டுள்ளது. அதில் நீராடுவதன் மூலம் மட்டுமே அது தேவி உமையின் உலகத்தை அடைய முடியும். அதற்கு அப்பால் மிகச்சிறந்த தீர்த்தம் உள்ளது. அதன் பெயர் மணிகர்ணிகா. இது 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டதாகும். இது 3 உலகங்களையும் உயர்த்தும் திறன் கொண்டது. இது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட சக்கர புஷ்கரணி தீர்த்தத்தை போன்றது. அதன் பெயரை கேட்பதன் மூலம் மட்டுமே ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். சொர்க்கவாசிகள் மணிகர்ணிகாவின் ஜபத்தை 3 சந்தியங்களிலும் விடியல், நண்பகல் மற்றும் அந்தி அதில் செய்கிறார்கள். அதன் நாமத்தை உச்சரிப்பது அனைத்து மனிதர்களின் நலனுக்கும் உகந்தது. வீரரே, அவர்கள் மட்டுமே பாக்கியவான்கள். மணிகர்ணிகாவை கேட்கவும் பார்க்கவும் நினைவில் கொள்ளவும் கூடிய செயல்களை நிறைவேற்றிய நபர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். வீரரே, 3 உலகங்களிலும் மணிகர்ணிகாவின் ஜபத்தை செய்யும் தகுதியான செயல்களை செய்த மனிதர்களை நான் ஒரு நாளைக்கு 3 முறை ஜபம் செய்கிறேன். 5 எழுத்துக்களை கொண்ட பெரிய மந்திரமான மணிகர்ணிகாவை யாராவது உச்சரித்தால் அவர் தட்சிணாவிற்கு 1,00,000 தங்க நாணயங்கள் கொண்டு பல பெரிய யஜ்ஞங்களை செய்ததை போன்றது. வீரரே, மணிகர்ணிகாவை அடைந்த பிறகு நான் யாரால் வணங்கப்பட்டாலும் அவர் புண்ணிய செயல்களை செய்தவர். அவரால் பெரும் கொடைகள் தானம் செய்யப்பட்டது. மணிகர்ணிகையின் நீரால் மூதாதையர்கள் சாந்தப்படுத்தப்பட்டிருந்தால் அது சார்த்தங்கள் பரிபூர்ணம் பெற்றது போன்றது. கயையில் தேன் மற்றும் பால் புட்டுக்களுடன் அவரால் உபதேசிக்கப்பட்டது. சோமபானங்கள், அதாவது சோமசாற்றை அடிக்கடி அருந்துவது இந்த உலகத்திற்கு திரும்புவதை குறிக்கிறது. மணிகர்ணிகையின் கரையில் இந்த நீரை குடிக்கும் தூய்மையான அறிவு கொண்ட மனிதனுக்கு மோட்சத்தை அடைவது போல சோமபானத்தால் சோமசாற்றை அருந்துவதால் என்ன பயன்? மணிகர்ணிகையில் புனித நீராடுதல் செய்யப்பட்டால் அவர்கள் பெரிய பர்வ சந்தர்ப்பங்களில் அனைத்து தீர்த்தங்களிலும் மீண்டும் மீண்டும் நீராடியது போலாகும். அதேபோல் அவர்கள் அனைத்து அவாப்த ஸ்நானங்களையும் அதாவது புனித நீராடலையும் செய்திருக்கிறார்கள். மணிகர்ணிகாவை தங்க ரத்தினங்களாலும் மலர்களாலும் போற்றினால் பிரம்மதேவர் மற்றும் விஷ்ணுமூர்த்தியில் தொடங்கி அனைத்து சூரர்களையும் புனித தியாகங்கள் மூலம் வழிபட்டது போலாகும். மணிகர்ணிகாவை யாராவது வணங்கினால் அது சாம்பவி தீட்சைக்கு பிறகு பகவான் சம்புமூர்த்தியை வணங்குவதில் தீட்சை உமாவுடன் சேர்ந்து நான் தினமும் வணங்கப்படுவது போன்றது. மகிமையான மணிகர்ணிகையை யாராவது உண்மையாக சேவித்தால் அது வாடிய இலைகள் போன்றவற்றுடன் உணவிற்காக அவர் நீண்ட காலமாக தவம் செய்ததை போன்றது. ஒருவர் ஏராளமான தானங்களை செய்யலாம், பல யாகங்களை செய்யலாம், நீண்ட காலமாக காடுகளில் தவம் செய்யலாம். சொர்க்க செல்வத்தை அனுபவித்த பிறகும் ஒருவர் பூமிக்கு திரும்ப வேண்டும். ஆனால் பரந்த பூமியில் பஞ்ச குரோஷியில் 5 குரோஷங்கள் வரை பரந்து விரிந்த புனித தலமான மணிகர்ணிகையை நாடினால் அந்த பக்தர்கள் ஒருபோதும் சம்சாரத்திற்கு திரும்பாமல் சென்று விடுவார்கள். மணிகர்ணிகையை அடையக்கூடிய கொடைகள், விரதங்கள், தியாகங்கள் மற்றும் தவங்களின்
பலன் இது என்று நான் எண்ணுகிறேன். இந்த மகிமையான மணிகர்ணிகை நேரடியாக ரட்சிப்பின் மகிமை. இந்த மணிகர்ணிகையின் மகத்துவத்தை நடைமுறையில் எனக்கு தெளிவாக தெரியவில்லை. மணிகர்ணிகையின் தெற்கே பெரிய பாசுபத தீர்த்தம் உள்ளது. அதற்கு அப்பால் ருத்ராவாசம் என்று அழைக்கப்படும் தீர்த்தம் உள்ளது. அதன் பிறகு பெரிய விஸ்வ தீர்த்தம் உள்ளது. அதன் பிறகு அழகான முக்தி தீர்த்தம், பின்னர் சிறந்த அபிமுக்தம், தாரக தீர்த்தம் மற்றும் ஸ்கந்த தீர்த்தம். அதற்கு அப்பால் துந்தியின் தீர்த்தம் உள்ளது. பின்னர் பவானி, ஈசான, சிறந்த ஞான தீர்த்தம், நந்தி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் மற்றும் பிதாமகத்தின் தீர்த்தங்கள் உள்ளன. இது நாபி தீர்த்தம். அதற்கு அப்பால் பிராமணாளம், பின்னர் ஏற்கனவே தங்களுக்கு கூறப்பட்ட பாகீரத தீர்த்தம். வடக்கு நோக்கி பாயும் வான நதியில் காசிக்கு அருகில் பல புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. ஆனால் சிலவற்றை மட்டுமே நான் குறிப்பிட்டுள்ளேன். இளவரசே, அவற்றில் பஞ்ச தீர்த்தி 5 தீர்த்தங்களின் தொகுப்பு மிகவும் சிறந்தது. அதில் புனிதமான துறவரம் செய்வதன் மூலம் ஒரு மனிதன் கருப்பையில் மேலும் தங்குவதை மறந்துவிடலாம். முதலாவது தீர்த்தங்களில் மிக பெரியதும் சிறந்ததுமான அசி கங்கையுடன் சங்கமமாகும். அதன் பின்னர் அனைத்து தீர்த்தங்களாலும் நாடப்படும் தசாஸ்வமேதம் எனப்படும் தீர்த்தம். ஆதிகேசவருக்கு அருகில் பாதோடக தீர்த்தம் உள்ளது. பின்னர் துறவரம் செய்வதன் மூலம் ஏராளமான பாவங்களை நீக்கும் புண்ணிய பஞ்சநாதம் உள்ளது. மிகவும் சிறந்தவரே, இந்த 4 தீர்த்தங்களை தவிர 5வது தீர்த்தமான மணிகர்ணிகை மனதையும் கைகளையும் தூய்மையாக்குகிறது. பர்பண தினங்களில், மத விழாக்கள், தேவி உமையின் துணையுடன் நான் எப்போதும் இங்கு நீராடுவேன். மேலும் பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, தேவேந்திரன் மற்றும் பிற சூரர்கள் மற்றும் முனிவர்களுடன். அதனால்தான் வேதங்களின்படி இந்த கதா மக்களிடையே நிலவும் வசனம் நாகலோகத்தில் வசிப்பவர்களாலும் சொர்க்கவாசிகளாலும் எப்போதும் பாடப்படுகிறது. இது உண்மை, இது உண்மை. நான் மீண்டும் கூறுகிறேன், மீண்டும் அது உண்மை. இதுவே உண்மையான கூற்று. பிரபஞ்ச முட்டையில் எங்கும் மணிகர்ணிகைக்கு இணையான தீர்த்தம் இல்லை. பஞ்ச தீர்த்தியில் புனித நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் 5 கூறுகளை கொண்ட உடலை எடுப்பதை நிறுத்துகிறான். அல்லது அவன் பஞ்சஸ்யான 5 முகங்களை கொண்ட இறைவன் விஸ்வேஸ்வரனாக மாறுகிறான். வீரருக்கு இந்த வரங்களை வழங்கிய பிறகு பகவான் ஹரன் மறைந்து விட்டார். பிறகு வீரன் வீரேசரை வணங்கி அவரது விருப்பத்தை நிறைவேற்றினார். ஸ்கந்தன் கூறினார், அகஸ்திய மாமுனிவரே, தீர்த்தங்கள் குறித்த இந்த புண்ணிய அத்தியாயத்தை யாராவது கேட்டால் 100கணக்கான பிறவிகளில் பெற்றிருந்தாலும் அவரது பாவங்கள் குறையும். வீரேஸ்வரரின் இந்த கதை ஏற்கனவே தீர்த்தங்களின் குழுவில் தங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இனிமேல் நான் காமேசரை விவரிக்கிறேன். 84ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.